சரிங்களா? ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம 12th பப்ளிக்கு இங்கிலீஷை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு தான் பார்க்க போறோம். மெயினா கொஸ்டின் பேப்பரை நம்ம நல்லா படிக்கணும். கொஸ்டின் பேப்பரோட செட்டிங்ஸ் நமக்கு தெரியணும். ஒரு கொஸ்டின் பேப்பர் இருக்கு அப்படின்னா அதுல என்ன என்ன பார்ட் இருக்கு. இப்போ எல்லா கொஸ்டின் பேப்பரும் பார்த்தீங்க அப்படின்னா 4 பார்ட் இருக்கு. இங்கிலீஷ் கொஸ்டினும் 4 பார்ட்ஸ் இருக்குங்க. ஸோ அதில் பார்ட் 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது 1 மார்க் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 1 to 20 வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் ரெஃபர்ஸ் டு பார்ட் 1. அதே மாதிரி பார்ட் 2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பார்ட் 2 வந்து கொஸ்டின் நம்பர் 21 to 26ல இருக்கிறது நம்ம வந்து பார்ட் 2 அப்படின்றோம். அதே மாதிரி பார்ட் 2லயே இன்னொரு செக்ஷன் இருக்கு. பார்ட் 2ல ஃபர்ஸ்ட் செக்ஷன் வந்து கொஸ்டின் நம்பர் 21 to 26. நான் ஸ்லைடு ஸ்கிரீன் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்கிரீன் ஷேர் பண்ணதை பின் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் நடத்துறது உங்களுக்கு கரெக்டாக அங்கே ஈக்குவலாக புரியும். அதே மாதிரி பார்ட் 3 அப்படின்றது கொஸ்டின் நம்பர் 31 to 40. கொஸ்டின் நம்பர் 31 to 40 வந்து பார்ட் 3 அப்படின்றோம். அதே மாதிரி பார்ட் 4 வந்து கொஸ்டின் நம்பர் 41 to 47. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பேசிக்கா தெரியும். அப்போ இந்த ஒவ்வொரு பார்ட்லயும் என்னென்ன இருக்கு. இப்போ நம்ம 4 பார்ட் பார்த்தோம். இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர்ல 4 பார்ட் இருக்கும். பார்ட் 1 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 1 to 20 வந்து பார்ட் 1. கொஸ்டின் நம்பர் 21 to 30 வந்து பார்ட் 2. கொஸ்டின் நம்பர் 31 to 40 வந்து பார்ட் 3. அண்ட் கொஸ்டின் நம்பர் 41 to 47 வந்து பார்ட் 4. ஓகே. ஸோ இப்போ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ பார்ட் 1ல என்னென்ன இருக்கு. நம்ம இத்தனையில எது ஈஸியா இப்போ நல்ல டாப்பர்ஸ்லாம் இருப்பீங்க. டாப்பர்ஸ்லாம் எந்த கொஸ்டினும் ஒமிட் பண்ணாதீங்க. நல்லா படிங்க எல்லா கொஸ்டினும். சரிங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டாப்பர்ஸை தாண்டி எல்லாரும் நல்ல ஆவரேஜை ஸ்கோர் பண்றதுக்கு தான் நம்ம மெயினா இந்த கிளாஸே நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம், ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ அப்போ கொஸ்டின் நம்பர் 1 to 20ல இதெல்லாம் தான் வெக்காபுலரி காம்பிடன்சிஸ் இருக்கு. கொஸ்டின் நம்பர் 1 to 20 தான் பார்ட் 1 அப்படின்னு சொன்னோம். ஸோ இந்த பார்ட் 1ல என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ்லாம் இருக்கும். ஸோ மொதல் 3 கொஸ்டின் வந்து சினானிம் இருக்கும். அடுத்த 3 கொஸ்டின் வந்து ஆண்டனிம் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி பிளெண்டிங் வேர்ட்ஸ், கிளிப்டு வேர்ட்ஸ், அப்ரிவேஷன்ஸ், அக்ரானிம்ஸ், ஃபாரின் வேர்ட்ஸ், டெஃபினிஷன் வேர்ட்ஸ், ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ், ரிலேட்டிவ் ப்ரோனவுன், கிராமர்ல பார்த்தோம்னா ரிலேட்டிவ் ப்ரோனவுன், ப்ரிபசிஷன், கொஸ்டின் டேக்ஸ், இடியம்ஸ், யூஃபமிஸ்டிக் எக்ஸ்பிரஷன், பொலைட் ஆல்டர்னேட்டிவ், சென்டென்ஸ் பேட்டர்ன், ஃப்ரேசல் வெர்ப்ஸ் இதெல்லாம் இருக்கு. சரி, எல்லாமே சொல்லியாச்சு. இப்போ எல்லாமே நான் படிக்கணுமா? இப்போ நீங்க வந்து டாப்பரா இருக்க மாட்டீங்க. ஸோ எல்லாருமே டாப்பரா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ நான் ஈஸியா ஸ்கோர் பண்றதுக்கு இப்போ இந்த அவுட் ஆஃப் 20 கொஸ்டின்ஸ்ல நான் ஒரு 15ஆவது எடுக்கலாம். அப்போ 15ஆவது எடுக்கணும்னா இந்த 1 மார்க்குக்கு நான் எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அவுட் ஆஃப் 20ல 15 எடுக்கணும். ஓகே. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஈஸியான 1 மார்க் பார்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அதுக்கு ஒண்ணு அப்படின்னா என்ன அப்படின்னா சினானிம் ஆண்டனிம் நம்ம பெருசா வந்து அதிகம் கவனம் செலுத்துறது கிடையாது. நாங்க பப்ளிக்ல வேல்யூவேஷன்லாம் பண்றதை வச்சு நான் சொல்றேன். நாம இப்போ நிறைய ஸ்கூல்ல இந்த சினானிம் ஆண்டனிம் ரொம்ப நல்லா ட்ரெயின் பண்ணுவாங்க. சில ஸ்கூல்ல அது கொஞ்சம் கம்மியா இருக்கும். நாங்க பப்ளிக்ல வேல்யூவேட் பண்ணும்போது இந்த சினானிம் ஆண்டனிம் ஏதோ ஒரு ஃப்ளூக்ல வந்து ஆன்சர் போடுற மாதிரி தான் நிறைய குழந்தைங்க வந்து ஆன்சர் போடுறாங்க. ஸோ இந்த சினானிம் ஆண்டனிமை பொறுத்த வரைக்கும் புக் பேக்ல இருக்கிறத கொஞ்சம் நல்லா பாருங்க. சரிங்களா? புக் பேக் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் ஓவராலா இந்த 6 லெசன், இப்போ ஃபர்ஸ்ட் லெசன் 2 ஜென்டில்மென் ஆஃப் வெரோனா இருந்தாலும் சரி, நைஸ் கப் ஆஃப் டீயா இருந்தாலும் சரி, தேர்ட் லெசன் இன் செலிப்ரேஷன் ஆஃப் பீயிங் அலைவா இருந்தாலும் சரி, ஃபோர்த் லெசன் த சம்மிட்டாக இருந்தாலும் சரி, ஃபிஃப்த் லெசனாக இருந்தாலும் சரி, சிக்ஸ்த் லெசனாக இருந்தாலும் சரி, சேரோ ஆன் த ரூல் ஆஃப் த ரோடா இருந்தாலும் சரி, வாட்ஸோ எவர் எந்த லெசனா இருந்தாலும் புக் பேக் கொடுத்துருக்க சினானிம் ஆண்டனிம் நீங்க ரொம்ப இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிலர் வந்து வெவ்வேறு வகையான ஒர்க் புக்கோ இல்லை நோட்ஸோ ஃபாலோ பண்ணுவீங்க. ஸோ அதுல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பாடத்துக்கும் கிட்டத்தட்ட 30-40 சினானிம் கொடுத்துருப்பாங்க. நீங்க அந்த 30-40 சினானிமையும் நீங்க கஷ்டப்பட்டு படிக்க வேண்டாம். புக் பேக்ல இப்போ நைஸ் கப் ஆஃப் டீ எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல வெறும் 7 சினானிம் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி ஒரு 6 ஆண்டனிம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஈஸியா புக் பேக் மட்டும் நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம். இப்போ கிளாஸ் முடிஞ்சோடனேவோ இல்லை நாளைக்கெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கு, டே ஆஃப்டர் வந்து உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கு, 2 நாள் டைம் கிடைச்சிருக்கு. அப்போ நாளைக்கு இந்த டைம் நான் வந்து சினானிம் ஆண்டனிம்க்கு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போறேன்னு இப்பயே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. லெட் அஸ் சே நாளைக்கு 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் நான் சினானிம் ஆண்டனிம்க்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண போறேன்னு.
ஸோ இப்போ இந்த 6 பாடத்தோட சினானிம், அதோட ஆண்டனிம், அது சினானிம்க்கு வந்து மீனிங்கு, ஆண்டனிம்க்கு வந்து ஆப்போசிட் மீனிங், இதெல்லாம் அப்படியே ஒரு நோட்ல எழுதி பார்த்தீங்கன்னா, புக் பேக் மட்டும் எழுதி பார்த்தீங்கன்னா மொத்தமாவே ஒரு 45-50 தான் வரும். மொத்தமாவே 45-50 தான். ஸோ இந்த 45-50 தேடி எழுதுறதுக்கு தான் நான் 2 ஹவர்ஸ் சொன்னனே ஒழிய, இது எழுதி முடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு 10-20 மினிட்ஸ்ல நீங்க எல்லாத்தையும் எழுதி முடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ இது தேடுறதுக்கு, ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆல்ரெடி ஆன்சர் எல்லாம் நோட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா உங்க புக்ல ஈஸியா முடிச்சிடலாம். அல்லது நீங்க என்ன பண்ணலாம், இந்த இது பண்ணிக்கலாம், என்னன்னா நோட்ல எழுதுங்க. ஸோ நோட்ல எழுதுனீங்க அப்படின்னா எழுதுறதுக்கு, ஆன்சர் தேடுறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்தே ஒரு 20 மினிட்ஸ் தான் ஆகும். அப்போ நீங்க எழுதும் போதே பாதி ஆன்சர் ஞாபகத்துல வந்திருக்கும். நீங்க சார் எனக்கு எல்லாமே படிச்சதெல்லாம் மறந்து போயிருதுங்க சார், என்னால எப்படிங்க சார் ஞாபகத்துல வச்சுக்கிறது, இத்தனையும் ஞாபகத்துல வச்சுக்கிறது எனக்கு கஷ்டம் சார் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த கொஸ்டின் படிச்சுட்டு நீங்க அதோட ஆன்சர் திருப்பி திருப்பி ஒரு 2-3 டைம் சொல்லி பாருங்க போதும். நீங்க எழுதி எல்லாம் பார்க்கவே வேண்டாம். ஏன்னா நாளைக்கு இந்த சென்ஸ் வியாழக்கிழமை நம்ம போய் எக்ஸாம்ல கொஸ்டின் பேப்பர் பார்த்தோன்னே, ஆப்ஷனை பார்த்தோன்னே நமக்கு ஆன்சர் வந்து நினைவுக்கு வர்ற அளவுக்கு நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னா போதும். சரிங்களா? ஸோ அதை பண்ணணும்னாலே நம்மளால ஈஸியா இது பண்ண முடியும். ஓகே, ஸோ அந்த மாதிரி சினானிம் ஆண்டனிம் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. இதுல இங்க கொடுத்திருக்க கிராமட்டிக்கல் பார்ட்ல எல்லாத்தையும் நம்ம கஷ்டப்பட்டு படிக்க வேண்டாம், ரொம்ப லிமிட்டடா பண்ணுங்க. இப்போ என்ன கேட்டா சார் நான் இப்பதான் 1 மார்க்கே படிக்க ஆரம்பிக்க போறேன் அப்படின்றவங்க தயவு செய்து நீங்க இடியம்ஸ் எல்லாம் படிக்க வேண்டாம், ஸ்கிப் பண்ணிருங்க. ஃப்ரேசல் வெர்ப்ஸை படிக்க வேண்டாம், ஸ்கிப் பண்ணிருங்க. ஸோ அது கடைசி நேரத்துல அது வேண்டவே வேண்டாம். நீங்க வந்து அவுட் ஆஃப் 20ல 15 எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்னென்ன படிக்கலாம், சினானிம் ஆண்டனிம் படிக்கலாம், காம்பவுண்ட் வேர்ட்ஸை நல்லா படிங்க, அப்ரிவேஷன் அக்ரானிம்ஸை நல்லா படிங்க. ஓகே, அப்ரிவேஷன் அண்ட் அக்ரானிம்ஸை நல்லா படிங்க. சரிங்களா? அதே மாதிரி ஃபாரின் வேர்ட்ஸ் கூட நான் உங்களுக்கு சொல்லவே இல்லை, ஃபாரின் வேர்ட்ஸை படிங்கன்னு சொல்லவே இல்லை. ஆனால் புக் பேக் ஃபாரின் வேர்ட்ஸை மட்டுமாவது படிங்க. ஒரு 10 கொஸ்டின் தான் இருக்கும் புக் பேக்ல. ஓகே, அதே மாதிரி பிளெண்டட் வேர்ட், கிளிப்டு வேர்ட் சார் நீங்க பாட்டுக்கு படிங்கன்றீங்களே, என்னால எப்படி ஞாபகத்துல வச்சுக்க முடியும் அப்படின்னா, நம்ம இதெல்லாம் இப்போ கொஸ்டின் வைஸா பார்க்க போறோம். அப்ப கொஸ்டின் வைஸா பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா அதெல்லாம் எப்படி அப்ரோச் பண்றது அப்படின்னு நம்ம இன்னும் அதை டீட்டெயிலா ஒவ்வொரு பார்ட்டையும் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் ஈஸியா நம்ம எப்படி ஸ்கோர் பண்றது தான் மெயினா இந்த செஷனோட நோக்கமே. உங்களை கஷ்டப்படுத்தி தான் இங்கிலீஷ்ல மார்க் வாங்க வைக்கிறோம்னு இல்லை. இங்கிலீஷ்ல ஒரு ஃப்ரேஸ் இருக்குங்க. அந்த ஃப்ரேஸ் மேபி நாளைக்கு பப்ளிக்ல கூட வரலாம். கேக் வாக் அப்படின்னு ஒரு ஃப்ரேஸுங்க. கேக் வாக் அப்படின்னா என்னன்னா, கேக்கு மேல நடந்தா எப்படி இருக்கும் சார், கேக்கு மேல நடந்தா க்ரீம் எல்லாம் காலில் ஒட்டுங்க சார் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஸோ கேக் மேல நடக்கிறது எப்படி ரொம்ப சாஃப்டா இருக்கும், ரொம்ப என்ஜாயபிளா இருக்கும். ஓகே, இதுவே இன்னொரு ஃப்ரேஸ் நான் உங்களுக்கு சொல்றேன், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ரேஸ் எல்லாம் கேட்டு நல்லா கரெக்டாக கேட்டிங்கன்னா இது கூட உங்களுக்கு ஃப்ரேசல் வெர்ப்ஸ்ல கொஸ்டினா வரலாம். சரிங்களா? பெட் ஆஃப் ரோஸ், பெட் ஆஃப் தான்ஸ். பெட் ஆஃப் ரோஸ்னா என்னது, ரோஸால செஞ்ச ஒரு பெட். ஸோ அதுல நடக்கிறதுக்கு எப்படி இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். கேக் மேல நடக்கிறதுக்கு எப்படி இருக்கும், ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்ப கேக் வாக்னா ரொம்ப ஈஸின்னு அர்த்தம், பெட் ஆஃப் ரோசஸ்னா ரொம்ப ஈஸின்னு அர்த்தம். இதே பெட் ஆஃப் தான்ஸ், முள் படுக்கை. சரிங்களா? நீங்க இந்த முதல்வன் படத்துல ரகுவரன் சொல்லுவாரு, உனக்கு தெரியும்பா முதலமைச்சர் போஸ்ட்னா எவ்வளவு கஷ்டம்னு உனக்கு தெரியாது, இந்த பதவி வந்து ஒரு முள் படுக்கை, இது வந்து ஒரு முள் கிரீடம் தெரியுமா அப்படிம்பாரு. ஸோ அந்த முள் படுக்கைன்னா என்னன்னா டிஃபிகல்ட்டானதுன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஜஸ்ட் அப்படியே ஜாலியா இந்த கிளாஸ்ல உங்களுக்கு காதுல விழுகிறத முடிஞ்ச அளவுக்கு உங்க பிரெயினுக்குள்ள எடுத்துட்டு போங்க. ஓகே, ஸோ கொஸ்டின் நம்பர் 1 to 20 பார்த்தோம் அப்படின்னா 1 மார்க் கொஸ்டின்ஸ். இந்த 1 மார்க் கொஸ்டின்ஸ்ல எல்லா பார்ட்டையும் கஷ்டப்பட்டு படிக்கிறத விட ஈஸியான பார்ட்டை ஈஸியா படிச்சுக்கலாம். ஓகே, ஸோ அதை நல்லா படிச்சுக்கோங்க. பொதுவா நிறைய பேர் என்ன நினைப்பீங்க, சார் 1 மார்க்லாம் நான் இது வரைக்கும் படிச்சதே இல்லைங்க சார், நான் என்ன பண்ணுவேன், எக்ஸாம் ஹாலுக்கு போவேன், என் ஃப்ரெண்டை பார்ப்பேன், ஃப்ரெண்டை நெத்தியில கை வச்சானா ஏ, மூக்குல கை வச்சானா பி, லிப்ஸ்ல கை வச்சானா சி, இது சின்னல கை வச்சானா டி அப்படின்ற இவ்வளவு நாள் நான் 1 மார்க் வழக்கமா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க என்னன்னா கஷ்டப்பட்டு படிக்க சொல்றீங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். நான் உங்களுக்கு சொல்ற பார்ட் எல்லாமே வந்து ஈஸியா படிக்கிறதா. நீங்க எதுவுமே ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டாம், ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி நம்ம நிறைய மார்க் எடுக்க முடியும். ஓகே, ஸோ அதை வந்து நம்ம இது பண்ணுங்க. அண்ட் இதெல்லாம் பார்ட் 1ல. நிறைய பேர்த்தோட மைண்ட் வாய்ஸ், நம்ம இதுதான் நினைச்சிட்டு இருந்தோம், நம்ம ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டனே அப்படின்னு நினைக்க வேண்டாம். பார்ட் 2 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பார்ட் 2 வந்து 2 மார்க் கொஸ்டின். பார்ட் 2லயுமே வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸ். கொஸ்டின் நம்பர் 21 to 30 வந்து என்ன அப்படின்னா 2 மார்க் கொஸ்டின். 2 மார்க் கொஸ்டினும் வந்து நம்ம 2 மார்க்ல நமக்கு கிராமரும் இருக்கு, அதே மாதிரி போயம் அப்ரிசியேஷன் கொஸ்டினும் இருக்கு. ஸோ அதுவும் நம்ம
ஈஸியா வந்து எப்படி அப்ரோச் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ கொஸ்டின் நம்பர் 21 to 26 வந்து போயமோட அப்ரிசியேஷன் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 27 to 30 இது வந்து என்ன அப்படின்னா 2 மார்க் கிராமர். சரிங்களா? ஸோ இதுதான் உங்களை நான் சேலஞ்ச் பண்ற பார்ட். ஏன்னா ஒவ்வொரு வருடமும் நாங்க பப்ளிக்ல பேப்பர் திருத்தும் போது நாங்க ஒரு டீம்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு டீம் வந்து குறைஞ்சது ஒரு 1100 1600 பேப்பர் ஒரு டீம் திருத்துறோம். இந்த 1100 ஒரு டீம்னா ஒரு டீம்ல ஒரு 6 டீச்சர்ஸ் இருப்பாங்க. அது அந்த 2 டீச்சர்ஸ்க்கு மேல ஒரு 2 டீச்சர்ஸ் இருப்பாங்க. மொத்தம் 8 டீச்சர்ஸ். ஸோ இந்த 8 டீச்சர்ஸ் சேர்ந்து திருத்தது ஒரு டீம். இது மாதிரி ஒரு 10 டீம் ஒரு கேம்ப்ல இருக்கும். இது மாதிரி ஒரு 40 கேம்ப் தமிழ்நாடு ஃபுல்லா நடக்கும். சரிங்களா? ஸோ இப்போ ஒரு டீம் வந்து 1000 பேப்பர், இப்போ நான் என் டீம்ல சொல்றேன் பாருங்களேன். என் டீம்ல ஒரு 1000 பேப்பர் திருத்துறோம் அப்படின்னா இந்த பார்ட் இருக்கு பாத்தீங்களா, கொஸ்டின் நம்பர் 27 to கொஸ்டின் நம்பர் 30. ஸோ இந்த பகுதியில வந்து பார்த்தோம்னா ரொம்ப லிமிட்டடான மார்க் மட்டும்தான், ரொம்ப லிமிட்டடான நபர்கள் மட்டும்தான் மார்க்கே எடுக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், இந்த பார்ட்ல வந்து 4 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. அதுல 3 கொஸ்டின் நம்ம எழுதணும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கு 2 மார்க், ஆக மொத்தம் 6 மார்க். ஸோ நாங்கள் ஒரு டீம் வந்து 1100 பேப்பர் திருத்துறோம் அப்படின்னா இதில் 6க்கு 6 மார்க் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த 1100ல் ஒரு 10 பேரோ 20 பேரோ அந்த லெவல் தான் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி இந்த 1100 பேரில் இந்த 6 மார்க்கில் ஒரு 3 மார்க்குக்கு மேலே எடுக்கிறது பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு அரௌண்ட் ஒரு 100-200 பேர் தான். சரிங்களா? ரொம்ப கம்மியான மார்க் தான் இந்த பகுதியில் வந்து மார்க் எடுக்கிறாங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ நாளைக்கு நம்ம பேப்பர் ஒருத்தங்க திருத்துறாங்க அப்படின்னா தொடர்ச்சியா எல்லாத்துக்கும் இந்த கொஸ்டின் நம்பர் 27 to 30ல மினிமம் 3 மார்க்ஸ் ஆவது வாங்குறது எப்படி, அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம். மினிமம் 3 மார்க்ஸ். நம்ம 6 out of 6 ஒரே நாளையெல்லாம் எடுக்கிறது கஷ்டம். நம்ம மினிமம் 3 மார்க்குக்கு நம்ம வந்து முயற்சி செய்ய போறோம். சரிங்களா? ஸோ அதை நம்மள அந்த பார்ட்டை நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி பார்ட் 3 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 31 to 40 அதுதான் பார்ட் 3. ஸோ இதில் 31 வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 31 வந்து 31 to 33 வந்து ERC கொஸ்டின்ஸ். போயமோட லைன் கொடுத்துருவாங்க, அது என்ன போயம்னு கண்டுபிடிக்கணும், அது யார் எழுதுனாங்க, போயட்டோட நேம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி அந்த போயம் லைனுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸ்பிளனேஷன் எழுதலாம். ஓகே. அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் 34 to 36 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ரோஸோட கொஸ்டின் ஆன்சர்ஸ். சரிங்களா? ப்ரோஸோட கொஸ்டின் ஆன்சர்ஸ். ஸோ இதுலேயும் வந்து நமக்கு வந்து எல்லா பாடத்தோட கொஸ்டினும் கஷ்டப்பட்டெல்லாம் படிக்க வேண்டாம். அதுக்கும் சில உங்களுக்கு ஷார்ட் பண்ணி ஒரு கேப்சூல் ஃபார்மேட்டில் ஒவ்வொரு டீச்சர்ஸும் கொடுத்துருப்பாங்க. இப்போ என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் ரொம்ப சின்ன சின்ன மினிமம் மெட்டீரியல்ஸ்லாம் நிறையா கொடுத்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி கேப்சூல் ஃபார்மேட்டில் இருக்க கொஞ்சம் சின்னமாக கொஸ்டின் எல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக எல்லா டீச்சர்ஸும் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் 37 to 40 செக்ஷன் 3 பார்ட் 3யோட செக்ஷன் 3 இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து நமக்கு we have got இதுதான் நம்மளோட ஜாக்பாட் ஏரியா. கொஸ்டின் நம்பர் 37 to 40. சார் நான் பெரிய லெவல்ல இங்கிலீஷ்ல மார்க் வாங்க மாட்டேன் அப்படின்னீங்கன்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய இடம் இதுதான். இங்கதான் உங்களுக்கு ஏகப்பட்ட மார்க், 9 மார்க், முழுசா 9 மார்க் வாங்கலாம். நீங்க கஷ்டப்பட்டு எதுவுமே படிக்கவே வேண்டாம். சின்னதா சில விஷயங்கள் செஞ்சா போதும், முழுசா மார்க் வாங்கலாம் இந்த ஏரியால. ஓகே. ஸோ அதனால ரொம்ப ஈஸியா ஸ்கோரிங் பண்ற ஏரியா இது. கொஸ்டின் நம்பர் 37 to 40. நிறைய பீப்புள் இந்த கொஸ்டின் நம்பர் 37 to 40 பெருசா படிக்கிறதே இல்லை. நீங்க இதை ரொம்ப நல்லா கவனம் செலுத்தி படிங்க இந்த கொஸ்டின் நம்பர் 37 to 40. அதே மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 41 to 47. கொஸ்டின் நம்பர் 41 to 47 இது நமக்கு இன்னொரு ஜாக்பாட் ஏரியா. ஓகே. இதுல என்ன ஜாக்பாட் சார் அப்படின்னா இதுல வந்து ப்ரோஸோட பேராகிராஃப் இருக்கு, போயமோட பேராகிராஃப் இருக்கு, சப்ளிமெண்டரியோட பேராகிராஃப் இருக்கு. ஓகே. அதே மாதிரி ரஃப் காப்பி ஃபேர் காப்பி இருக்கு, லெட்டர் ரைட்டிங் இருக்கு, எரர் ஸ்பாட்டிங் இருக்கு, 2 மார்க் கிராமர் இருக்கு, போயம் காம்ப்ரிஹென்ஷன், பேராகிராஃப் காம்ப்ரிஹென்ஷன். சரிங்களா? மொத்தம் 7 கொஸ்டின் தான். 7மே ஐதர் ஆர் கொஸ்டின் தான். ஸோ அந்த ஐதர் ஆர் கொஸ்டினுக்கு நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணீங்கன்னா ஈஸியா மார்க் எடுக்க முடியும். ஓகே. சோ இப்போ இதெல்லாம் இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தா என்ன, நம்ம இப்போ ஒரு கொஸ்டின் எடுத்து அந்த கொஸ்டின் வச்சு டீல் பண்ணலாம். நான் இப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன சொன்னேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு வருஷமும் நம்ம இந்த கொஸ்டின் டிஸ்கஷன் பண்ணும்போது அந்த கொஸ்டின் சில கொஸ்டின் அப்படியே ரிப்பீட் ஆகுது. அதனால ஒவ்வொரு கொஸ்டினும் நல்ல கவனமா பாருங்க. நீங்க எழுதி நோட்ஸ் எல்லாம் எழுதி வைக்க வேண்டாம்.
கவனமா கவனிங்க. ஸோ இந்த கொஸ்டின் கண்டிப்பா ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா என்னோட ஞாபகம் உங்களுக்கு கண்டிப்பா எக்ஸாம் ஹால்ல வரும். சரியா? ஸோ அதனால இப்போ நம்ம கொஸ்டின்குள்ள போலாம்.